வந்ததிலிருந்து ஓயாமல் என் பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இதெல்லாம் யூதர்களுடைய முறைமை இல்லையா? ஒருத்தவங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள உபசரிக்கிற முறை இது. ஃபர்ஸ்ட் அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்கும் போது இப்படிதான் வரவேற்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காலுக்கு கழுவ தண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் முத்தம் செய்யறது, அதுக்கப்புறம் அவங்க தலையில எண்ணெய் பூசுறது, இதெல்லாம் கரெக்டா செய்யணும். அதுக்கப்புறம் தான் விருந்துக்கே கூப்பிட்டு போய் உள்ள உட்கார வைப்பாங்க. ஆனா இவன் இதெல்லாம் எதுவுமே செய்யாம அவரை நேரா கூப்பிட்டு போய் விருந்துக்கு உட்கார வச்சிடறான். இதுல இருந்தே தெரியுது அவன் வேண்டா வெறுப்பாதான் இயேசுவை கூப்பிட்டு இருக்கிறான் இல்லையா? அவன் ஒரு முழு விருப்பத்தோட உண்மையுள்ள இருதயத்தோட அவரை விருந்துக்கு அழைச்சது போல தெரியல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அவனுடைய நோக்கமே வேற நோக்கமா இருக்குது. அவரை முழுசா விசுவாசித்து அவன் அழைத்தது போல தெரியல. அப்படி அவன்